ஜெம் சினிமாஸ் நேயர்களே வணக்கம். பரபரப்பான சினிமா துணுக்குகளை நான் பைலோன் ரங்கநாதன் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். கணவன் மனைவிக்கிடையே ஈகோ பிரச்சனையால் விவாகரத்து. இருகப்பற்று படத்தின் இசை வெளியீட்டு விழா. இருகப்பற்று படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் லைப் தியேட்டரில் நடந்தது. இந்த படத்தில் விக்ரம் பிரபு, வித்தார்த், அபர்ணா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இருகப்பற்று படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்குகிறார் யுவராஜ் தயாளன். இந்த படத்தை பற்றி அவர் சொல்லும்போது 3 ஜோடிகள், 3 கணவன் மனைவிகள், 3 பேருக்கும் கருத்து வேறுபாடு, ஈகோ பிரச்சனை, பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஒன்று சேர்ந்தார்களா, இவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என்பதைத்தான் இறுதி சுற்று விளக்குகிறது. விதார்த்துடைய பொண்டாட்டி வேலைக்கு போகிறா, ஆனால் இஷ்டத்துக்கு நொறுக்கு தீனி தின்னுட்டு பூசணி மாதிரி இருக்குது. ஆனால் அடிக்கடி ஜிம்முக்கு போகுது. ஆனால் ஜிம்முக்கு போகிறத கிண்டல் பண்ணுறாரு வித்தார்த். இருவருக்கிடையே விளைவு விவாகரத்து. சண்டையே போடாதவங்க விக்ரம் பிரபு தம்பதியினர். நம்ம ரெண்டும் சண்டையே போடாமல் இருக்கமே, திருஷ்டிப்படுது, சண்டை போடுறாங்க, விவாகரத்து கேட்குறாங்க. அதேமாதிரி இன்னொரு ஜோடியும் இதே மாதிரி பிரியுது. ஒருவர் கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற தம்பதிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஒற்றுமையாக வாழ்கிறாங்க, விட்டு கொடுத்து. ஆனால் ஒருவர் புரிந்து கொள்ளாமலே வாழ்கிற தம்பதிகள் பிரிஞ்சா என்ன, விவாகரத்தை எடுத்தா என்ன என்பது தான் இந்த படத்தினுடைய கதை. இருக சுற்று. யுவராஜ் தயாளன் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் இளம் தயாரிப்பாளர் RS பிரபு. கதை கேட்ட பிறகு தான் இந்த படத்தை நான் தயாரிக்க சம்மதித்தேன். இன்றைய சூழலில் தம்பதிகளுக்கிடையே மிகவும் அந்யோன்யத்தை உறுதிப்படுத்தும் படம் இருக சுற்று. இந்த படத்தை பார்த்தா தம்பதிகள் ஒன்றிணைவார்கள் என்று உறுதி தெரிவித்தார் SR பிரபு. விக்ரம் ரமேஷ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கிய படம் எனக்கு எண்டே கிடையாது. எனக்கு எண்டே கிடையாதுங்கிறத வடிவேலு ஒரு படத்தில் சொல்லிப்பார். அவர் பேசிய வசனத்தை தலைப்பாக வைத்திருக்கிறார் விக்ரம் குமார். எனக்கு எண்டே கிடையாது படத்தின் திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிற விக்னேஷ்குமார் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்வமதா. அவர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. ஏனென்று கேட்டதுக்கு நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோங்க, அந்த கதாநாயகி கிடைக்கவே இல்லை. நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்காரு, நாங்கள் சின்ன படம், அதனால் வர மறுத்து விட்டார் என்று சொன்னார் இயக்குனரும் தயாரிப்பாளருமான விக்னேஷ்குமார். தயாரிப்பாளர் சங்கம் எதுக்கெல்லாமோ சட்டம் போடுறது. ஆனால் தாங்கள் நடிக்கும் படங்களில் கதாநாயகிகள் கண்டிப்பாக ப்ரமோஷனுக்கும் இசை வெளியீட்டுலாகவும் வர வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட வேண்டும் தயாரிப்பாளர் சங்கம். சரி, தயாரிப்பாளர் சங்கம் உத்தரவு போட்டால் மட்டும் நடிகைகள் கேட்ட போகிறாங்களா என்ன? ஒப்பந்தத்திலே போட்டுடுறாங்கல்ல, நாங்கள் இசை வெளியீட்டுலாவுக்கு வரமாட்டோம், ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம்னு. இதான நயன்தாரா பாணி. இளைய மகளுடன் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் கதாநாயகன் விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி கதாநாயகனாக நடிக்கும் படம் ரத்தம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் லைப் தியேட்டரில் நடந்தது. மூத்த மகள் மீராய மரணத்துக்கு பிறகு சில தினங்களில் தான் கதாநாயகன் நடிக்கும் ரத்தம் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே தன்னுடைய இளைய மகள் லாராவுடன் கலந்து கொண்டார் விஜய் ஆண்டனி. இந்த படத்தில் அவர் பத்திரிகை நிருபராக நடிக்கிறார். ஒரு கொலை நடக்கு. இந்த கொலைக்கு பிரபல அரசியல்வாதி பின்புலத்தில் இருக்கிறார் என்பது தான் கதை. இந்த படத்தை CS அமுதன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். தமிழ் படம் என்ற வசூலில் சாதனை புரிந்த படத்தை எழுதி இயக்கியவர் CS அமுதன். அவர் இப்போது இயக்கிய படம் ரத்தம். இந்த படத்தின் இயக்குனர் CS அமுதனும் விஜய் ஆண்டனியும் ஒரே கல்லூரியில் படித்த கல்லூரி தோழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மறுமணம் செய்ய போகிறாரா நடிகை சுவாதி. சுப்பிரமணியபுரம் படத்தில் நடிகர் சசிகுமாரால் கதாநாயகி அறிமுகப்படுத்தப்பட்ட சுவாதி நடிகை. இவர் 4 ஆண்டுகளுக்கு முன்பு விகாஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இப்போது கணவனை பிரிந்து வாழ்கிறார். சமீபத்தில் ஒரு தெலுங்கு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுவாதியை மேடையிலேயே அந்த தெலுங்கு நடிகர் முத்தமிட்டார். இதன் காரணமாக பத்திரிகையாளர்கள் சுவாதியிடம் கேட்டார்கள், நீங்கள் உங்கள் கணவரை விவாகரத்து செய்ய போகிறீரா என்று. அதற்கு அவர் சொன்னார், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, எந்த செயல்பாடையும் செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் சுவாதி. தொழிலதிபரை மணக்கிறார் கங்கனா ராவத். சந்திரமுகி 2 படத்தில் கதாநாயகி நடித்திருப்பவர் கங்கனா ராவத். இவர் பல இந்தி படங்களில் நடித்த முன்னணி கதாநாயகி.
இந்தி தொழிலதிபர் ஒருவரை விரைவில் கங்கனா ராவத் திருமணம் செய்ய இருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது. இதை கங்கனா ராவத் மறுக்கவில்லை. எனவே விரைவில் தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்ய போகிறார் கங்கனா ராவத் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. எம்பியை மணக்கிறார் இந்தி நடிகை. பிரபல இந்தி நடிகை பிரினிதி சோப்ரா. இவர் பல இந்தி படங்களில் கதாநாயகன் நடித்தவர் பிரினிதி சோப்ரா. இவர் விரைவில் ஒரு எம்பியை திருமணம் செய்ய இருக்கிறார். அந்த எம்பியின் பெயர் ராகவ் சந்தா. ராகவ் சந்தா அந்த நடிகையை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார். இருவரும் திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை மட்டும் வலைதளங்களில் வெளியிட்டார்கள். படுக்கைக்கு அழைத்த சினிமா பிரபலங்கள். தமிழ் நடிகை பேட்டி. ஜெமினி படத்தில் கதாநாயகியை அறிமுகமாகி வில்லன் உள்பட பல படங்களில் நடித்தவர் கிரண். இவர் சமீபத்தில் பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, நான் தமிழில்தான் அறிமுகமானேன், தமிழ் தெலுங்கு என்று பல படங்களில் நடித்தேன். அதுக்கப்புறம் மும்பைக்கு போனேன், இந்தி பட வாய்ப்பு தேடினேன், இந்தியோட வாய்ப்பு அதிகமாக வரவில்லை. மீண்டும் சென்னைக்கு திரும்பினேன். சென்னையில் பல சினிமா அதிபர்களும் இயக்குநர்களும் என்னை ஒப்பந்தம் செய்தார்கள். ஒப்பந்தம் செய்த உடனேயே அந்த இரவே படுக்கைக்கு வருகிறாயா, இந்த லாட்ஜில் ரூம் போடட்டுமா என்று கேட்கிறார்கள். நான் மன உளைச்சலில் இருந்தேன். இதன் காரணமாக எனக்கு வந்த பட வாய்ப்புகளை நான் வேண்டாம் என்று மறுத்து விட்டேன். இடையில 4 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தனை காதலித்தேன். அந்த பயலும் 4 வருஷத்தில் என்னை ஏமாற்றிவிட்டான். காதலும் தோல்வி அடைந்தது. இப்போது மீண்டும் சினிமா வாய்ப்புக்காக காத்திருந்தாலும் மன உளைச்சலில் தான் இருக்கிறேன் என்று சொன்னார் ஜெமினி கதாநாயகி கிரண். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.